Hey all, welcome to First Success Tech Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வாட் ஆர் பேக்லிங்க்ஸ். பேக்லிங்க்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எஸ்சிஓக்கு கீழே வரும். தட் இஸ் ஆஃப் பேஜ் எஸ்சிஓக்கு கீழே வர்றதுனால நீங்கள் உங்களோட பிராண்டிங்கை வந்து அதிகமான பேர்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் உங்களோட வெப்சைட் சர்ச் இன்ஜினில் நல்லபடியாக ரேங்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது நீங்கள் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த பேக்லிங்க்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியாக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஹை குவாலிட்டியான பேக்லிங்க்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட், தட் இஸ் சர்ச் இன்ஜினில் உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட் வந்து ரேங்க் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பேக்லிங்க்ஸ் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பேக்லிங்க்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஆங்கர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில், ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீவேர்டில் நம்மளோட வெப்சைட் யூஆர்எல் ஆர் பேஜோட யூஆர்எல் நம்ம இன்டெகிரேட், தட் இஸ் ஹைப்பர் லிங்க் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம ஆங்கர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் ஆங்கர் டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் பேஜஸ், டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுனால அது மூலிமா நீங்கள் வந்து பேக்லிங்க்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அண்ட் உங்களோட வெப்சைட்டோட அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ சான்ஸ் உங்களோட பேஜ் ஆர் வெப்சைட் வந்து சர்ச் இன்ஜினில் ரேங்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பேக்லிங்க்ஸில் சில சர்டன் ஃபேக்டர்ஸ் நீங்கள் மெயினாக பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோ. ஸோ இந்த டூ ஃபாலோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ ஃபாலோ பேக்லிங்க்ஸ் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அப்படின்னா என்னன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகேங்களா? நீங்கள் போடுற அந்த பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த ஆங்கர் டெக்ஸ்ட், நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற அந்த ஆங்கர் டெக்ஸ்ட் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் போய் போடுறீங்க, எந்த பர்டிகுலர் பேஜில், எந்த வெப்சைட்ஸில் நீங்கள் போய் போடுறீங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த பேஜில் நீங்கள் போடுறீங்களோ அந்த பர்டிகுலர் பேஜ் ஆர் வெப்சைட்டோட அத்தாரிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அத்தாரிட்டி வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு பூஸ்ட் பண்ணும். விச் மீன்ஸ் அந்த அத்தாரிட்டி வந்து உங்களோட வெப்சைட்லேயுமே வந்து இம்பேக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது ஒருவேளை உங்களோட வெப்சைட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ஸில் இப்போ நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து டூ ஃபாலோவாக இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மோட அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து அத்தாரிட்டி எனக்கு எதுவும் வேண்டாம், நான் அப்படியே போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ ஃபாலோ நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கோடிங் இருக்குது. ஸோ நீங்கள் டூ ஃபாலோ நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் சரி, நீங்கள் நோ ஃபாலோ ஹேண்டில் பண்ணாலும் கோடிங்கில் நீங்கள் உங்களோட உங்களோட கீவேர்டை வச்சு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட யூஆர்எல்லுமே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நோ ஃபாலோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் போட்டாலுமே அங்கே இருக்கிற அத்தாரிட்டி வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு தட் இஸ் வராது அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டூ ஃபாலோ அண்ட் நோ ஃபாலோவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டூ ஃபாலோ பண்ணிங்கன்னா அத்தாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த பேஜஸில் போய் நீங்கள் ப்ரொசீட் பண்ணாலுமே அங்கே இருக்கிற அத்தாரிட்டி உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். நோ ஃபாலோவில் போனீங்கன்னா அத்தாரிட்டி வராது. ஓகேவா? ஒருவேளை அத்தாரிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ அத்தாரிட்டி எந்த அளவுக்கு உங்களோட வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற அந்த ரிசல்ட், அட் இஸ் சர்ச் இன்ஜினில் நீங்கள் முன்னாடி வரணும்னு நினைக்கிறீங்க, தட் இஸ் கூகுளில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயோ இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்லையோ நீங்கள் வந்து வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அத்தாரிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சர்டன் ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரி பேக்லிங்க்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஒரு சில பேக்லிங்க்ஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் பேக்லிங்க்ஸ், எடிட்டோரியல் பேக்லிங்க்ஸ், தென் மேனுவல் ஆர் அவுட்ரீச் பேக்லிங்க்ஸ், கெஸ்ட் போஸ்ட், ஃபோரம் ஆர் கமெண்ட் பேக்லிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய பேக்லிங்க்ஸ் இருக்குது. 30, 40, 50 பேக்லிங்க்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பேக்லிங்க்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. பட் நீங்கள் பண்ணுற அந்த பேக்லிங்க்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி குவாலிட்டியாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபோரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஃபோரம் அப்படின்னு ஃபோரம் பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அங்கே போயிட்டு உங்களோட யூஆர்எல்லை போய் நீங்கள் ஆங்கர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போது
அது மூலிமா உங்களுக்கு அங்கே வர டிராஃபிக் வந்து டிரைவ் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி கெஸ்ட் போஸ்ட் நீங்கள் பண்ணலாம், ஆர்டிகல் சப்மிஷன் நீங்கள் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே உங்களோட யூஆர்எல் ஆங்கர் டெக்ஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுனால அங்கே வர டிராஃபிக் டிரைவ் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறதுனால டிராஃபிக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அட் தி சேம் டைம் அத்தாரிட்டியுமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அத்தாரிட்டி எப்படி ஃபாலோ பண்ணுறது நான் சொல்லியிருப்பேன். டூ ஃபாலோ, நோ ஃபாலோ, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேக்லிங்ஸ். அண்ட் பேக்லிங்ஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான இது நீங்கள் பண்ணும்போது பெர்மனன்ட் ரிசல்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பேக்லிங்ஸ் ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஹை குவாலிட்டியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தேங்க்யூ. இந்த கான்டென்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வேறு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்து கம்மிங் டேஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். காமெண்ட்ஸ் செக்ஷனில் காமெண்ட்ஸ் ஏதாவது போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காமெண்ட்ஸில் போடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.